மக்களே, பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் திவ்யாவோட ஏவிலையும் பிக் பாஸ் திவ்யாக்கு என்னென்னலாம் சொன்னாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். டைட்டில் வின்னர் திவ்யா லோடிங்கோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பிக் பாஸ் பேசினதை பார்க்கும்போது அப்படி என்னெல்லாம் பேசினார், என்னெல்லாம் சொன்னார் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ திவ்யா அந்த விஜேஎஸ் கிட்ட ஒன்று பேசினாங்களே, டெக்கோரம் சார், நான் ஆட்டத்தையே மாற்ற போகிறேன் சார், ட்ரிபிள் டி, டிக்னிட்டி, டெக்கோரம் அண்டு இந்த மூணுத்தையும் நான் எடுக்க போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போன உடனே அந்த டான்ஸு வைபெல்லாம் ஆரம்பிச்சுட்டு ஒரு பயங்கரமான மோடில் ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அப்பத்தா மோட்னா என்ன, ஃபன்னு, சமையல், இது எல்லாத்தையுமே அதில் குறிப்பாக நிறைய எலமெண்ட் காமிச்சாங்க. யாருது, திவ்யாவோட ஃபன் எலமெண்ட்டாக இருக்கட்டும். அதில் குறிப்பாக விஜேஎஸ் கிட்ட பெருசாக லென்த்தாக பேசி விஜேஎஸ் கிட்ட மொக்கம் வாங்குவாங்கல்ல, அந்த ஒரு சீன் கிட்ட போட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு அப்பத்தா மோடு இருக்கு இல்லையா, இந்த அப்பத்தாவோட மோடு வந்து கிட்டத்தட்ட 3 நிமிஷம் 48 செகண்ட், கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் கிட்ட இந்த அப்பத்தா இன்ட்ரோ மட்டும் அப்பத்தாவோட மோடு மட்டுமே அவ்வளோ நேரம் காமிச்சாங்க ஏவியில். அடுத்ததாக அங்கிருந்து அப்பத்தா மோட்ல இருந்து மாறுறாங்க அண்ணாத்தே மோடு. எப்படி அண்ணாத்தே மோடு, அந்த அண்ணாத்தே மோட்ல அந்த தலை டாஸ்க் இருக்குல்ல, அந்த தலை டாஸ்க்ல இறங்கிட்டு அந்த ட்ரிபிள் ஏ பிஜிஎம் போட்டிருப்பாங்க. என்னன்னா அடங்காதவன் அசராதவன், அந்த ஒரு படம் இருக்கும் எஸ்டிஆர்து, அந்த ஒரு காரில் வர மாதிரி ஒரு பிஜிஎம் வரல, அந்த பிஜிஎம்மை போட்டு அதுக்கப்புறம் திவ்யாவோட சீன்ஸ் எல்லாம் இறக்குறாங்க. எப்படி அந்த சண்டை காட்சிகள் இறக்குறாங்க, வேற மாதிரி இருந்தது. ஸோ திவ்யா அது ஃபன்னு, அதுக்கப்புறம் சண்டை காட்சிகள், அதுக்கப்புறம் கேமில் ஜெயிக்கணுன்ற மாதிரி. ஸோ இந்த வீக்கெண்ட் நடந்த நிறைய சம்பவங்கள், ஸோ லாஸ்ட் ஃபினாலே வீக்கில் நிறைய செக்மெண்ட் தான் திவ்யாவோட ஏபியில் மெஜாரிட்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ கார் டாஸ்க், அந்த கார் டாஸ்க்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து அலோனா தனிமையை ஃபீல் பண்ணாங்களே, அந்த தனிமையை ஃபீல் பண்ணதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் பாராட்டிட்டு அவங்க தனியாக போய் இருந்தப்போ அந்த கலங்கிடாதே, எப்படி கலங்கிடாதே அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு, தனிமைக்கு ஒரு பாட்டு போட்டு அதில் அரோரா மற்றும் திவ்யாவோட பாண்டு. எனக்கு ஒரு அவார்டும் கிடைச்சதில்லை. எப்படி எனக்கு ஒரு அவார்டும் கிடைச்சது கிடையாது, எனக்கு நானாக இருந்து ஒரு அவார்டு வாங்கணும், எனக்கு ஒரு டிராஃபி கிடைக்கணுன்ற மாதிரி ஏவியோட எண்டில் எப்படி டிராஃபி கிடைக்கணும் அப்படின்றத போட்டுட்டு டிராஃபி பெருசுன்னு போட்டுட்டு நன்றின்னு முடிச்சிருந்தாங்க. ஸோ டிராஃபி பெருசு நன்றி அப்படின்னு முடிச்சிருக்காங்க ஏவியில். அப்போ என்ன, டிராஃபி பெருசு முடியும் போது டிராஃபி பிக் பாஸ் டிராஃபி இவங்களுக்கு கிடைக்க போகுதுன்றது ஏவிலேயே கன்வே ஆயிடுது. ஸோ எண்டு டிராஃபி வாங்குறாங்க, டிராஃபி பெருசு முடியுது அப்படின்னும் போது இந்த எண்டு அப்படின்ற மாதிரி ஆயிடுது. சிம்பிளா இதை போட்ட உடனே அடுத்து பிக் பாஸ் வராரு. ஓகே தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா இருந்துச்சு பிக் பாஸ், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிக் பாஸோட பேசுறது. ஓகே திவு, பண்டில் ஆஃப் எமோஷன்ஸ், நிறைய எமோஷன்ஸ் இருக்கு, ஒரு உணர்வு குவியல்ல வாழ்ந்திருக்கீங்க. எப்படி உணர்வு குவியல்ல நீங்க வாழ்ந்திருக்கீங்க. ஓகே, நீங்க என்னதான் நீண்டமா முழுக்கி பேசினாலும், நீண்டமா அப்படியே லென்த்தா பேசினாலும், அதுல உங்களுக்கு பிடிச்சவங்களும் சரி பிடிக்காதவங்களுக்கும் சரி, என்னதான் பேசியிருந்தாலும் பிடிச்சவங்களுக்கும் சரி பிடிச்சவங்களுக்கும் சரி திவ்யா குரல் ஒலிக்கும். அதை எவனா இருந்தாலும் சரி நான் குரல் கொடுப்பேனான்ற மாதிரி அந்த குரல் ஒலிச்சு நீ நிரூபித்திருக்கீங்க, உங்களை யாருன்னு நிரூபித்திருக்கீங்க. ஓகே, ஸோ நீங்கள் பல பேருக்கு கிளாஸ் எடுக்கலான்னு வந்து, இந்த ட்ரிபிள் டி கிளாஸ் எடுக்கலான்னு வந்து நீங்கள் அந்த பிக் பாஸோட ஆட்டத்தோட சுழற்சியில், எப்படி ஆட்டத்தோட சுழற்சியில் தள்ளி உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல நீங்களா காலை ஊனி, கால் எடுத்து அந்த சுழற்சியிலேருந்து கால் எடுத்து வச்சு, ஸோ நீங்கள் உங்கள் உணர்ச்சிகள்லாம் எடுத்து ஒரு இடத்தை பிடிச்சிருக்கீங்க. தப்பை தட்டி கேட்டு, எப்படி நீங்கள் தப்பை தட்டி கேட்டு அதில் நிறைய விஷயங்கள் அழுது தனியாக எழுந்து நின்று இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. ஓகே, என்ன ஆனாலும் சரி திவ்யா சண்டையிலையும் பின்வாங்குவது இல்லை, சமையலையும் பின்வாங்கினதே கிடையாது திவ்யா அப்படின்ற மாதிரி ஒரு மாஸ் எலிவேஷன் இருந்துச்சு அந்த. ஸோ தன்னை உடைத்து விடுவார்கள் அப்படின்றதுக்காக உங்களுடைய சாஃப்டர் சைடு, எப்படி சாஃப்டர் சைடை நீங்கள் உங்கள் பக்கம் மறைச்சு வச்சுருந்தீங்க, ஹைட் பண்ணி வச்சுருந்தீங்க. ஆனால் அதை உங்களை மீறி ஒரு பாயிண்டில் தன்னையும் மீறி, ஸோ அந்த மென்மையான சைடு வந்து ஒரு இடத்துல வருது, அந்த ஓரமாக வந்து சில இடத்துக்கு பார்க்க முடிஞ்சு அப்படின்றத சொல்லிட்டு, வாழ்க்கையை போலவே பல தடைகளை உடைத்து பல பயத்தெல்லாம் தாண்டி நீங்கள் இப்போ ஒரு மைல்கல்லை எட்டி உள்ளீர்கள். ஸோ இந்த பல ஸ்ட்ரகிள், பல பிரச்சனைகள்லாம் தாண்டி நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து ஒரு பெரிய மைல்கல், தட் வாஸ் சூப்பர் அப்படின்றதையும் சொல்லியாச்சு. நீங்கள் ஒரு பாயிண்ட்ல நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் எடுத்ததும் கிடையாது. அதெல்லாம் தாண்டி என்னுடைய சிரமேற்றி, நான் சொன்னதுக்காக நீங்கள் சிரமேற்றி அந்த ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்ததாக இருக்கட்டும், சில விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே பண்ணதுக்கு சூப்பர். நீங்கள் இந்த வீட்டில் ஒரு டைலாக் சொல்லியிருக்கீங்க, இந்த வீட்டில் நான் யாரையும் ஏர்ன் பண்ண கிடையாது, யாரையும் சம்பாரிச்சது கிடையாதுன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல திவ்யா, அது தவறு. என்ன ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, என்ன சம்பாரிச்சிருக்கீங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொன்னது வேற மாதிரி.
அதுக்கப்புறம் அவங்க சீரியஸ்லி தேங்க்யூ பிக் பாஸ், நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். இல்ல என்னன்னா திவ்யா ரொம்ப எமோஷனலா பிரேக் டவுன் ஆகி உடஞ்சிட்டாங்க, லிட்ரலி உடஞ்சிட்டு அழுதுறாங்க. ஸோ நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு பெரிய விஷயம். செகண்ட் டேலேயே நான் கன்ஃபெஷன் ரூம்ல வந்து அழுதேன், கூப்பிட்டு இருந்தீங்க, அப்போ நீங்க எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்தீங்க, இவ்வளவு தூரம் வந்தேன். நீங்க இல்லாம நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன், ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே, ஸோ நான் இவ்வளவு தூரம் சமாளிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு சொல்றேன் பிக் பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு, என்னுடைய வாழ்நாள் முடியும் வரை, எப்படி என்னுடைய வாழ்நாள் என் சோல் இருக்க வரையும் உங்களுடைய நினைவுகளை கேரி பண்ணிட்டு தான் போவேன், எப்படி கேரி பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி எமோஷனலா சொல்றாங்க அழுதுகிட்டு. பிக் பாஸ் யூ வில் பே ஆல்வேஸ் மைன், ஐ லவ் யூ திவ்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கியூட் ஜேர்னின்ற மாதிரி சொல்றாரு. திவ்யாவில் ஆரம்பிச்சு திவ்யூவில் போயிட்டு அதுக்கப்புறம் அப்பத்தவா போய் முடிஞ்சிருக்கு அப்படின்றத ஒழுங்கா சொல்லிட்டு பிக் பாஸ் முடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் டவுன் ஆயிட்டு உள்ள போனாங்க திவ்யா அவர்கள். இதுதான் திவ்யாவோட ஏவி செக்மெண்ட். எங்க அவங்களோட ஏவி ஹைலைட் ஆகுதுன்னா அந்த டிராஃபி நன்றி அப்படின்றது தான் கனெக்ட் ஆகுது. அந்த கணக்குல தான் திவ்யாவுக்கு டைட்டிலோ அப்படின்ற மாதிரி தோண வைக்குது மக்களே. ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.